சர்க்கரை நோய்க்கு மாத்திரை மருந்துகளே இல்லாமல் நேச்சுரலாகவே நாங்கள் சரி பண்ணுறோம். மாதம் மாதம் 5000 ரூபா கட்டி எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிடுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ரொம்ப பேசுறதில்ல. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு குரூப்பில் சேர்ந்து மாதம் 5000 ரூபா 6 மாதத்துக்கு தொடர்ந்து கட்டியிருக்காரு. அவங்க படிப்படியாக தான் சுகர் குறையுன்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதத்தில் 30,000 ரூபா செலவு பண்ணிட்டேன், ஏமாந்துட்டேன், இன்னும் சுகர் குறைஞ்ச பாடில்லை, என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது, இதை பற்றி நீங்கள் பதிவு போடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். இதை பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் மக்கள் எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மாதம் எவ்வளோ சுகர் மாத்திரை வாங்குறீங்க, 3000 4000 வாங்குறீங்களா, கூட ஒரு 1000 தான், 5000 ரூபா சேர்ந்தீங்கன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், நாங்கள் உங்களுக்கு மாத்திரையே இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள ஆசை வார்த்தை காட்டி அவங்கள இந்த குரூப்பில் சேர்க்க பார்க்குறாங்க. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சேர்க்குறவங்கலாம் என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்த்தா பேருக்கு பக்கத்தில் குவாலிஃபிகேஷன் கூட போடலைங்க. குவாலிஃபிகேஷனே இல்லாத பர்சன்ஸை நம்பி எப்படி நம்ம மக்கள் போய் அவ்வளோ காசு கொடுத்து சேர்றாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த மருந்து மாத்திரை மேலே ஒரு வெறுப்பு. மாதம் 3000 5000 செலவாகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி கூட ஒரு பேஷண்ட் வந்தார். நான் எப்போ ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் காமிப்பேன். இப்போ ஊருக்கு வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. இன்னொன்று சொல்கிறார், அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கன்சல்டிங் ஃபீஸ் மட்டுமே 1000 ரூபா ஆகும், மாத்திரைலாம் 5000 ரூபாய் கொடுப்பார் அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமையாக சொல்கிறார். அவங்களா ஆசைப்பட்டு தானே போய்க்கிறாங்க, அவங்க ஒன்றும் கூப்பிடலையே நீங்கள் வந்து காமிங்கன்னு. இவங்களா ஆசைப்பட்டு தான் போகிறாங்க. 5000 ரூபாய்க்கு நான் மருந்து வாங்குறேன் அப்படிங்கிறத அவர் பெருமையாக சொல்கிறார். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நம்ம அப்படி தான் வாங்கணும்லாம் அவசியமே கிடையாது. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். யாரை பார்த்து கவர்மெண்ட் போக சொல்கிறீங்க? நான் என்ன உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிட்டேன்னா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சண்டைக்கே வந்திருக்காங்க, கவர்மெண்ட்டில் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு. நம்ம மோடி ஐயா திறந்திருக்காரு மக்கள் மருந்தகம்னு, நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் ஐயா திறந்திருக்காரு முதல்வர் மருந்தகம்னு, அங்கெல்லாம் போய் வாங்கிக்கலாம். இதை விட ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இதே மருந்து வேறு காம்பினேஷனில் பிராண்ட் நேம் இல்லாமல் கொடுக்க போகிறாங்க. அதான் ஜென்ரிக் மருந்து. ரொம்ப செலவு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக இதில் வாங்கி சாப்பிட்டுக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போயும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறீங்களே தவிர சர்க்கரையை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சரி, இதுக்கு நான் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன். ட்யூபர்குலோசிஸ் காசநோய், டிபி பெரிய நோய் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு 6 மாதத்துக்கு மாத்திரை சாப்பிட்டோம்னா இந்த மைக்கோபாக்டீரியம் ட்யூபர்குலோசிஸ் அப்படிங்கிற கிருமி இறந்துடும், நம்ம உடம்பு விட்டு வெளியேறிடும், அந்த நோய் முற்றிலும் குணமாயிடும். அதே மாதிரி தான் டைஃபாய்டு, சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால வர்றது. அதை எதிர்த்து நம்ம ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்தோம்னா அந்த பாக்டீரியா செத்துரும், கிருமி கிளியர் ஆகிடும். அதே மாதிரி மஞ்சக்காமல் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ்னால வருது. அந்த வைரஸ் எதிர்க்கிறதுக்கான ஆன்டிவைரல் மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது கிளியர் ஆகிடும். இதெல்லாம் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ், இந்த கிருமியினால் வரக்கூடிய டிசீசஸ்லாம் நம்ம அந்த மருந்தை போட்டு கிளியர் பண்ணிடலாம். ஆனால் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு காரணத்தினால வர்றது கிடையாது. முன்னாடி ஒரு காரணம் தான் கண்டுபிடிச்சாங்க, இன்சுலின் சுரக்கவில்லை அப்படின்னு ஒரு காரணம். அதுக்கப்புறம் இன்சுலின் டிஃபிஷியன்சி, இன்சுலின் சுரக்குது, அது உடம்புல உள்ள மசில்ஸில் உள்ள ரிசப்டார்ஸ் அதை எடுத்துக்க மாட்டேங்குது, இதுதான் டைப் 2 அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ 8 காரணங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓமினஸ் ஆக்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 வகையான காரணங்கள் இருக்குது. அதில் சிம்பிளான ஒரு ரீசன் சொல்கிறேன் கேளுங்களேன். இதுதான் நிறைய பேருக்கு இந்த ரீசன்னால தான் சுகர் வந்திருக்கும். நல்லா தான் இருந்தேன், 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு சுகர் இல்லை. திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல் வந்துச்சு, ஒரு வாரம் ரொம்ப ஹெவி ஃபீவர், காஃப் இருந்துச்சு. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், டைஃபாய்டு ஜுரம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சுகர் வந்துடுச்சு. அம்மாவா இல்லையா? இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு அம்மா வந்தாங்க, அவங்க நல்லா தான் இருந்தாங்களாம், அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. அதை நினச்சி அழுது ஸ்ட்ரெஸ்லேயே எனக்கு சுகர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும்போது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரே மருந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ப்ராக்டிக்கலி பாசிபிளா? கிடையாது. இப்போ அந்த அம்மாவுக்கான காரணம் ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னா சுகர் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏறி இருக்க போகிறதே இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். இறந்து போன கணவரை திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கான சொல்யூஷன் எங்கே இருக்குது? அவங்க மன அமைதி கொள்ளணும், ரிலாக்ஸ் ஆகணும். இதெல்லாம் செஞ்சால் தான் அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் குறையும், சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அதையும் மீறி மாத்திரைகள்லாம் இருக்குது. ஒரே நாளில் சுகரை குறைக்கக்கூடிய மாத்திரையும் இருக்குது, 2-3 நாள் கழித்து குறைக்கக்கூடிய மாத்திரைகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ சுகருக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு அபாண்டமாக பழி சுமத்துறது நியாயம் கிடையாது. அடுத்தது, இப்போ சைனாவில் வந்து சர்க்கரை நோய்க்கு நிரந்தரமாக ஒரு ஸ்டெம் செல் தெரப்பி கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதையும் இன்னும் இந்தியாவில் கொண்டு வர விடலை. இந்தியாவில் கொண்டு வர விட மாட்டாங்க. இந்தியாவில் உள்ள மருத்துவ மாஃபியா அதை கொண்டு வர விடாது. கொண்டு வந்துட்டா இவங்க எப்படி வியாபாரம் பண்ணுறது மாத்திரையை அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை வந்து அமெரிக்காக்காரன் கண்டிப்பாக விட மாட்டான், அவன் தானே மருந்துக்கே தலைவன், அவன் எப்படி விடுவான், அவன் வந்து குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணி அமைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வருது. இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிறது சைனாவில் மொத்தம் டியான்ஜின் யூனிவர்சிட்டியில் 3 பேருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரில் ஒருத்தவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. மிச்சம் 2 பேருக்கு ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அவங்க பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிறத நம்ம உடம்புலேருந்து எடுத்து அதை வந்து கணையம் எப்படி வேலை செய்யுதோ, கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல் எப்படி வேலை செய்யுதோ அது மாதிரி இதை மாற்றுறாங்க. மாற்றினா அது பேர் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்.
ஐபிஎஸ்சி இன்டியூஸ்ட் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லாக அது மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் கணையத்தில் நம்ம அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணோம்னா அது கணையம் அதோட ஒன்றிணைஞ்சு பீட்டா செல்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்சுலினை இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் கொண்டு வந்துடும். இதுதான் அதோட கான்செப்ட். இதை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறது? உங்களோட ஸ்டெம் செல் கொடுங்க, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஸ்டெம் செல் கொடுங்க, அதை நான் வந்து ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லாக மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கணையத்தையும் கொடுத்தீங்கன்னா அதோட ஒட்ட வச்சு கொடுத்துட்றேன். இதெல்லாம் எப்படி செய்கிறது? ஸ்டெம் செல் எடுக்கணும், கணையத்தில் போய் ஒட்ட வைக்கணும். அப்படின்னா சர்ஜரி பண்ணி அதுக்குள்ளே கணையத்தில் போய் ஃபிக்ஸ் பண்ணணும். சைனாவில் இப்போ ஒருத்தவங்களுக்கு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த 2 வருஷத்தில் இன்னொரு 3 பேருக்கு இதை பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஆராய்ச்சி முடிவு. ஒருத்தருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒன்னே உலகம் ஃபுல்லாக சர்க்கரை நோய்க்கே நிரந்தர தீர்வு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை இந்தியாக்காரன் விடமாட்டான், அமெரிக்காக்காரன் விடமாட்டான் அப்படின்னு எதிர்மறை சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக போட்டு பரப்ப வேண்டியது எதுக்கு? இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கா தான் வந்து மருந்து உலகத்துக்கு தலைவர், அதில் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகளில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே அவங்க சொல்லிடுவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் அப்படி தான். அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே சொல்லிடுவாங்க. ஃபைசர் அப்படிங்கிற கோவிட் வேக்சின் யூஎஸ்ல தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்குள்ள அந்த வேக்சின்னால மயோகார்டைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சோன்னே அவங்க ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த வேக்சினோட லீஃப்லெட்லேயே இப்போ வாங்கி பார்த்தா மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ண கோவிஷீல்டு வேக்சின் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஆஸ்ட்ராசெனகா டைப்பில் கண்டுபிடிச்சாங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ரத்த உறைதல் குறைபாடுகளும் வேக்சின் இன்டியூஸ் த்ராம்போட்டிக் த்ராம்போசைட்டோபெனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரேர் மெடிக்கல் ஈவெண்ட்ஸும் நடக்குது அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதோட வேக்சின் லீஃப்லெட்ஸ்லையும் அவங்க போட்டாங்க. ஆனால் இந்த சைனாக்காரங்க எதையாவது ஒத்துக்கிட்டானா? இன்ன வரைக்கும் கொரோனா வைரஸ் எங்கேருந்து பரவுச்சு அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கவே இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும், உஹான் லேப்ல இருந்தால் லீக் ஆச்சு அப்படின்னு. ஆனால் அவன் அப்படி சொல்லலை. ஏதோ ஒரு மீன் மார்க்கெட்லேயும் அங்கேருந்து லீக் ஆன மாதிரியும் வவ்வால்கிட்ட லீக் ஆன மாதிரியும் அவன் சொல்லிட்டான். உஹான்லேருந்து அது லீக் ஆனதுனால தான் அது அவ்வளோ ஸ்ட்ராங்கான வைரஸ்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே யாராவது ரோட்டில் போய் சுவர் வச்சு பாதை வச்சு அடைப்பாங்களா? அவன் அடைச்சான். கோவிட் பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்ச உடனே இந்த மக்கள் எல்லாம் கூண்டுக்குள்ளே போட்டு வீட்டை விட்டு வெளில வராத அளவுக்கு இரும்பு ராடை வச்சு டைட் பண்ணான். இந்த அளவுக்கு விகரஸாக பண்ணுறான் அப்படின்னா எப்படி? கண்டுபிடிச்சவனுக்கு தானே தெரியும் அதோட உக்குரம் எப்படி இருக்கும்னு. அதனால அப்படி பண்ணான். டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. அதுவும் அந்த சைனாக்காரன் கண்டுபிடிச்ச வச்செல்லாம் வந்து நம்மளுடைய மருத்துவத்துறையை நம்ம ஆட்களே தப்பாக பேசுறது ரொம்ப வேதனையான விஷயம். அது மாதிரி நம்ம பேசாதீங்க. ஸோ ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் தான். இப்போதைக்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்ம நாட்டுக்கு வரதுக்குலாம் இன்னும் 5 to 10 years ஆகிடும். ஏன் இப்போ நம்ம சென்னை ஓமந்தூரார் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலையுமே கணைய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதை பற்றி ஏன் யாருமே பெருமையாக பேச மாட்டேங்கிறீங்க? ஏதோ ஒரு மூலையில் சைனாக்காரன் ஒருத்தர் கண்டுபிடிச்சதை போய் இவ்வளோ பெருசாக பேசுகிறோம். இன்னமும் நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள்லாம் கணைய மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மக்கள் தான் அதில் போய் ஈகராக பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. கணைய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா அதெல்லாம் வேணாம் டாக்டர், மாத்திரை மருந்தே போதும், அதை வச்சு நான் ஒட்டிக்கிறேன், ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம மக்களுடைய மனநிலையாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக கோவிட் வந்துச்சு. போன மாதம் வரைக்கும் திரும்ப கொரோனா அதிகமாகுது அப்படின்னு நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன சொன்னோம்? கோவிட்ங்கிறது ரொம்ப நாளாக எண்டமிக் ஆகிடுச்சு, இங்கேவே தான் சுற்றிட்டு இருக்கு, ஆனால் அதை பற்றி பெருசு பண்ண வேண்டாம், பெருசாக நினைக்காதீங்க. கவர்மெண்ட் ஒரு ஒரு சர்வைலன்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு பாசிட்டிவிட்டி வருது, அதோட சிவியாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அவங்க கேஸ் ஸ்டடி பண்ணுறாங்க. அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய டியூட்டி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி அவங்க அப்பப்போ ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அப்படியே குறைஞ்சிருச்சு. அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க? கோவிடை பற்றி திரும்ப பேசுகிறாங்க அப்படின்னா மறுபடியும் கோவிட் வச்சு வியாபாரம் பண்ண போகிறாங்க, கோவிட் வேக்சின் வியாபாரத்தை திரும்ப ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்காக தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. பில்கேட்ஸ் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் வேக்சின் சேல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் மறுபடியும் வேக்சின் போட போகிறாங்க அப்படிங்கிற போஸ்ட் தான் எங்கே பார்த்தாலும் பார்க்க முடிஞ்சு. அதுவாக நடந்தது இல்லையே. இப்போ கோவிட் இருக்கிற இடமே தெரியல. அதை பற்றி பேசினாங்க, அப்படியே புஷ்டுன்னு போயிடுச்சு. இப்போ யாரும் உங்களை வேக்சின் போட சொன்னது? யாரும் சொல்லலை. வேக்சின் வியாபாரம் திரும்ப ஆரம்பிச்சாங்களா? எதுவுமே இல்லை. அப்போ இந்த பேசினது எல்லாம் நெகட்டிவிட்டி, வன்மம், எதிர்மறை சிந்தனைகள், எல்லாத்துலேயும் அதே தான் இருக்குது. அந்த எண்ணத்தை முதல்ல நம்ம கண்டிப்பாக மாற்றணும். இப்படி பண்ணால் லைஃபே நல்லா இருக்காது. பாசிட்டிவாக திங்க் பண்ணுற என்ன மாதிரி ஆட்கள்லாம் ஜாலியாக பாசிட்டிவாக இருந்துட்டு போயிடுவோம். நெகட்டிவாகவே திங்க் பண்ணி எல்லாம் சைக்கோவாக தான் ஆக போகிறாங்க. இந்த மாதிரி எண்ணங்களை முதல்ல மாற்றணும். வன்மத்தை முதல்ல மனசுலேருந்து எடுக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதா, அதை பாசிட்டிவாக பேசுங்க. பிடிக்கலன்னா அமைதியாக போயிருங்க. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு கற்பனை கதையெல்லாம் கட்டி நெகட்டிவிட்டியை தூண்டி விட்டு வன்மத்தை வளர்க்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பாவம் விஜய் சேதுபதியோட பையன் வந்திருக்காரு, இப்போ தான் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறாரு. அவரை போட்டு அவ்வளோ ஓட்டுன்னு ஓட்டி அவ்வளோ ட்ரால் பண்ணி இளம் வயசுல முகம் அப்படிதான் இருக்கும். நம்ம தளபதியோட முகமே ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு. இந்த மூஞ்செல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு அப்போ சொன்னாங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டாரு. இப்போ செல்ல தளபதி, கியூட் தளபதியெல்லாம் நம்ம சொல்றது இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டார். அது மாதிரி இவரும் வருவார். இப்போ ஜென்சி பாய்ஸ்னால் இப்போ உள்ள இளைஞர்கள் அப்படிதான் இருக்காங்க. ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்காங்க. இப்போ என் கிளினிக் வர பசங்களே ஃபீவர் கோல்டுன்னு வராங்க. பக்கத்தில் அவங்க அம்மா அழைச்சிட்டு வருவாங்க. தம்பி என்ன தம்பி செய்யுது அப்படின்னா,
ஒன்றும் இல்லை. ஏய் சொல்கிறா, என்னன்னு சொல்கிறா, சார் கேட்குறாங்களா, சொல்கிறா. லேசாக தலைவலிக்குது. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, தலைவலி மட்டும்தானா? வாமிட்டு தான் எடுத்தீங்களா? அதெல்லாம் இல்லை. ஒரு வாட்டி வாமிட் எடுத்தீங்களா, அதை சொல்கிறா. அது ஒரு வாட்டி தான் எடுத்தேன். ஒரு வாட்டி வாமிட் எடுத்தீங்களா தம்பி, இப்போ வயிற்று வலிக்குதா? வேறு என்ன பண்ணுது? வேற ஒன்றும் இல்லை. நல்லா சாப்பிட்டீங்களா? தலைவலி மட்டும் தானே இருக்குது. இவ்வளோதான். இப்படி தாங்க அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற விதமே இப்படி தான் இருக்குது. என்ன சொல்கிறது, அது அவங்களோட ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. நான் நிறைய ஜென்சி பாய்ஸ் பார்த்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பியூராக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேசுறதுலாம் கிடையாது. பியூராக பேசுகிறாங்க. என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்க அப்படின்னு கேட்டோம்னா போதும், விழுந்துருவாங்க. அவ்வளோதான். அவங்களோட பாசத்தை பெறுறது ரொம்ப ஈஸிங்க. என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியா ப்ரோ, ஓகே ப்ரோ அப்படின்ட்டு உடனே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்க. நம்மள மாதிரி 90s கிட்ஸ் தான் ரொம்ப உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளில சிரிச்சு சிரிச்சு பேசி ஊரே ஏமாத்திரம் பாருங்க. அதெல்லாம் நம்ம 90s கிட்ஸ் தான், 90s பாய்ஸ் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறது. இப்போ உள்ள ஜென்சி பாய்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே விஷத்தன்மை இல்லாமல் தெளிவாக தான் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். என் ஒய்ஃபுக்கே நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க. இவங்க தம்பி அப்படின்னா போதும், என்ன வேலையாக இருந்தாலும் உடனே முடிச்சுட்டு வந்துடுவாங்க. தம்பி இது போய் அங்கே வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னா ஓகேக்கா அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அக்கா அக்கான்னு அவ்வளோ பாசமாக இருக்காங்க இப்போ உள்ள ஜென்சி பாய்ஸ்லாம். நம்ம தான் வந்து உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேசிக்கிட்டு வன்மத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். போதும், ரொம்ப பேசிட்டோம். இன்றைக்கி சண்டே நைட் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுவேன். நாளைக்கு மார்னிங் 6 o'clock ஷெடியூல் ஆகிடும், ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ், மண்டே நல்லா ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக நினைங்க, நேர்மறை சிந்தனையோடு இருங்க. எதிர்மறை சிந்தனை, பெசிமிசம், நெகட்டிவ் திங்கிங்கோட இருக்காதீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க மேலே தேவையில்லாமல் வன்மத்தை வளர்த்துக்கிட்டு நம்ம மனசையும் கெடுத்துக்கூடாது. இதில் நித்யானந்தா ஒன்று சொல்வார், அவகிட்ட எனக்கு எது பிடிக்குதோ இல்லை இந்த ஒரு வார்த்தை பிடிக்கும். என்னை நேசிப்பவர்களுக்கு நேரம் செலுத்துறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னை வெறுப்பவர்களுக்கு மீண்டும் வெறுப்பதற்கு எனக்கு நேரம் எங்கே இருக்கிறது அப்படிம்பார். அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். அதை நம்மளும் கற்றுக்கலாம். நம்மளை லவ் பண்ணுறவங்கள நம்ம லவ் பண்ணுவோம், நம்மளை ஹேட் பண்ணுறவங்கள இக்னோர் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஸோ இந்த ஆட்டிடியூடோடு இருங்க. ஆட்டிடியூட் அப்படியே என்ன, பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். நன்றி, வணக்கம்.